வணக்கம் நண்பர்களே. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளனர். இது அடிப்படையில் மக்களுடைய கோரிக்கையாகும். சென்னை மக்கள் வெளியூர்களுக்கு பயணம் செய்யும் பொழுது கிளாம்பாக்கம் சென்று அங்கிருந்து பயணம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒரு தண்டனை போலதான். சென்னை வாழ் மக்களின் உரிமையும் பாதிக்கப்படுகின்றது. அவ்வளவு பெரிய போக்குவரத்து நிர்வாக முறையை சென்னை பகுதி மக்களிடம் கருத்து கேட்காமல், கலந்தாய்வு செய்யாமல் முந்தைய அரசுகள், அது எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசாகட்டும், ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாகட்டும், மக்களின் கருத்தை, எண்ணத்தை அறிந்து கொள்ளாமலேயே ஏதேச்சதிகாரமாக அந்த போக்குவரத்து முறையை கிளாம்பாக்கத்தை மாற்றிவிட்டனர். கோயம்பேடு என்பது சென்னை உள்ள மக்கள் அனைவரும் எளிதில் சென்றடையக்கூடிய வகையில் மெட்ரோ வசதி இருக்கின்றது. அனைத்து விதமான பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கோயம்பேடு சென்று ஒரு ஊருக்கு சொல்ல முடியும். ஆனால் கிளாம்பாக்கம் என்பது இங்கிருந்து கிளாம்பாக்கம் பயணமே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். உதாரணமாக கோயம்பேட்டிலேருந்து போகும்போது 2 மணி நேரம் ஆகிடும். அதற்கிடையில் டிராபிக் ஜாம் இருக்கின்றது. எனவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசு, ஜோசப் விஜய் அவர்கள் மீண்டும் கோயம்பேட்டிலிருந்து தமிழகம் முழுக்க தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல பகுதிக்கு செல்லும் அரசு போக்குவரத்து மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகளை துவங்க வேண்டும் என்றும், கோயம்பேடு மின்பு போல மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும். நன்றி.